தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக சற்று முன் அறிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. முதலமைச்சர் பதவிக்கு கடும் போட்டி ஏற்பட்டது. சித்தராமையாவுக்கும் சிவக்குமாருக்கும் கடும் போட்டி ஏற்பட்டது. முதல் 2.5 ஆண்டு காலம் சித்தராமையா அவர்களும், அடுத்த 2.5 ஆண்டு காலம் சிவக்குமார் அவர்களும் முதலமைச்சராக பதவி வகிக்கும்படி ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் சித்தராமையா கடந்த 2.5 ஆண்டு காலமாக முதலமைச்சராக பதவி வகித்தார். கூடுதலாக 6 மாதம் ஆகிவிட்டது. சிவக்குமார் துணை முதலமைச்சராக பதவி வகித்து வந்தார். ஒப்பந்தப்படி 2.5 ஆண்டு காலம் முடிந்து கூடுதலாக 6 மாத காலம் ஆகிவிட்டது. சித்தராமையா பதவி விலகாமல் இருந்தார். சிவக்குமார் தேசிய தலைமைக்கு அடிக்கடி நினைவூட்டி வந்தார். தொண்டர்கள் போர்க்கொடி தூக்கி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் தலைமை கேட்டுக்கொண்டதால் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக சித்தராமையா அறிவித்துள்ளார். இன்று பிற்பகல் தனது ராஜினாமா கடிதத்தை கவர்னரை சந்தித்து அளிக்க உள்ளார். பின்பு சிவக்குமார் அவர்கள் சட்டசபை காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டு புதிய முதலமைச்சராக பதவியேற்பார் என கூறப்படுகிறது. கடந்த 6 மாத காலமாக நிலவிய பூசல் முடிவுக்கு வந்துள்ளது. குழப்பம் முடிவுக்கு வந்துள்ளது. புதிய முதலமைச்சராக சிவக்குமார் பதவியேற்கின்றார்.